நாடாளுமன்றத்திற்கு அருகிலே இருக்கின்ற ஜந்தர் மந்தர் யார் போராட்டம் நடத்த விரும்பினாலும் அங்குதான் வருவார்கள். 2 தினங்களுக்கு முன்னால் கழகத்தின் மாணவரணி அமைப்பு பல்கலைக்கழக மானியக்குழு அறிவித்திருக்கின்ற வரைவு அறிக்கையினை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம். அதில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி, சமாஜ்வாதியினுடைய கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் மற்றும் நாங்கள் எல்லாம் பங்கேற்றோம். அண்ணன் வைகோ போன்றவர்கள் எல்லாம் அதில் வந்திருந்தார்கள். தம்பி தொல் திருமாவளவன் வந்திருந்தார். அன்றைக்கு அது மட்டும் என்பது அல்ல, அதே ஜந்தர் மந்தரில் ஒரு 5-6 இடத்துல ஆர்ப்பாட்டம் நடக்கும். நாடாளுமன்றத்திற்கு வெகு அருகிலே நடைபெறுகின்ற இது பற்றி கூட அவர்கள் கவலைப்படுவதில்லை. அவ்வளவு தூரம் போவானேன். இந்த அரசை, ஒன்றிய அரசை எதிர்த்து விவசாயிகள் பெரும் போராட்டம் இன்னமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஹரியானாவிலிருந்தும் பஞ்சாபிலிருந்தும் 1 லட்சம் டிராக்டரிலே விவசாயிகள் டெல்லி நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். வழியெங்கிலும் ஆங்காங்கே முள் புதர்களைப் போல கம்பிகளால் ஆன வேலிகளை அமைத்து டிராக்டர் போன்ற பெரிய வாகனங்கள் கூட வர முடியாமல் தடுத்து நிறுத்துகிறார்களே தவிர அவர்கள் கேட்கிற குறைந்தபட்ச ஆதார விலையை தருவதற்கு முன்வராத அரசு மோடி அரசு. பின்னர் ஏன் கூட்டம் நடத்துகிறீர்கள்? அவர்கள் செவிசாய்ப்பதில்லை, போராட்டத்தை மதிப்பதில்லை, நாடாளுமன்றத்தில் பேசினாலே காதிலே வாங்குவதில்லை. பின்னர் நடுத்தரவிலே பேசியா அவர்கள் காதிலே விழுந்துவிடப் போகிறது. ஏன் இந்த வீணான முயற்சி என்று எண்ணக்கூடியவர்கள், கேட்கக்கூடியவர்களுக்காக நான் சொல்ல விரும்புவது, மோடி அரசு மனம் மாறும் என்பதற்காக இந்த கூட்டம் இல்லை. எங்கள் தமிழ்நாட்டு மக்களை தயார்படுத்துகின்றோம். இந்த ஆட்சி, ஒன்றியத்தில் இருக்கிற ஆட்சி மாறினால்தான் இந்தியாவிற்கு விடிவு காலம். அப்படி ஒரு நாள் வருகிற போது நீங்கள் அத்தனை பேரும் ஒன்று திரண்டு நிற்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு கருத்து தெளிவை ஏற்படுத்துகின்றோம். எதனால் நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை விளக்கி பேசுகிறோம். 2 அரசியல் கட்சிகள் எதிர் முகாமில் இருக்கின்றன, அதனாலே விமர்சிக்கிறோம், எங்களுக்கு ஆகாதவர்கள் என்று அல்ல. தனிப்பட்ட பகை உணர்ச்சி எதுவும் இல்லை. மாறாக தமிழ்நாடு ஒரு மாநிலம். இந்தியா என்பது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலே செயல்படக்கூடிய ஒரு நாடு. நான் சில அடிப்படையானவற்றை சொல்ல வேண்டும். எடுத்த எடுப்பிலே நம்முடைய கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் சொன்னதை போல், பாருங்கள் இத்தனை கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கெல்லாம் முன்னால் சிலவற்றை நான் சொல்லியாக வேண்டிய கடமை இருக்கிறது. மக்கள் தங்களுடைய மனதை சரியான பாதையிலே கொண்டு சென்று தெளிவான தீர்ப்பு தர வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாடு சுதந்திர நாடு, குடியரசு நாடு. ஆனால் ஒரு காலத்தில் இந்தியா அடிமைப்பட்டிருந்தது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். நாடு விடுதலை அடைவதற்கு முன்னால் இன்றைக்கு இருக்கிற இந்தியா கிடையாது. இந்த இந்தியா கிடையாது. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகம், மராட்டியம் எல்லாம் கிடையாது. வேறு என்ன இருந்தது? 356 சமஸ்தானங்கள் இருந்தன. மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள், ஜமீன்தார்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஒரு சில பகுதிகளிலே வெள்ளையன் கொண்டு வந்த சட்டத்தின் காரணமாக ப்ராவின்சியல் கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய சென்னையிலும் மும்பையிலும் கொல்கத்தாவிலும் சில மாநில அரசுகள் செயல்பட்டுக் கொண்டிருந்தன. சென்னை ராஜதானி என்பது இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு அல்ல. சற்றேறக்குரிய ஒடிசா வரை செல்லக்கூடிய பரந்த பிரதேசம். கேரளாவும் ஆந்திரமும் கர்நாடகமும் சேர்ந்திருந்தது சென்னை ராஜதானி. மைசூர் மகாராஜா, திருவாங்கூர் மகாராஜா, பாட்டியாலா மகாராஜா, ஹைதராபாத் நிசாம், காஷ்மீரில் மகாராஜா, இப்படித்தான் இருந்தது நாடு விடுதலை அடைகிற போது. பின்னர் விடுதலை அடைந்ததற்கு பின்னால் இப்படிப்பட்ட நாட்டை ஆள முடியாது. வெள்ளையனுக்கு அது வசதியாக இருந்தது. பணக்காரர்கள் ஆண்டு கொண்டிருக்கிற போது அவர்களை நம் கைக்குள்ளே கொண்டு வரலாம். பலவீனங்களை பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையானதை அள்ளி கொடுத்து, ஆசை வார்த்தை காட்டி, மது கொடுக்கலாம், மாது கொடுக்கலாம், அல்லது வெளிநாட்டுக்கு அழைத்து போகலாம், பட்டங்களை வழங்கலாம் என்று அவர்களெல்லாம் கைக்குள்ளே வைத்திருந்தார்கள். அவர்கள் மூலமாக மக்களை மறைமுகமாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் விடுதலை பெற்ற நாட்டில் அது சாத்தியமில்லை என்ற அடிப்படையில் தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும். எந்த அடிப்படையில் என்றால், மொழி வாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட வேண்டும் என்று. எந்த மொழி பேசுகிறவர்கள் அதிகம் இருக்கிறார்களோ அதையெல்லாம் ஒரு மாநிலமாக பிரித்து உருவாக்கப்பட்டதான் இன்றைக்கு இருக்கிற இந்தியா. அடுத்து இந்த நாடு குடியரசாக மாறுகிறது. குடியரசு என்றால் என்ன? மக்களை மக்களே ஆளுகின்ற ஒரு அரசு இருக்கும். தங்களை ஆளுகிறவர்கள் மக்களே தேர்ந்தெடுப்பார்கள். அவர்களுக்குள்ளேயே ஒருவர் போட்டியிடுவார். ஆக நாம் தருகிற வரிப்பணம் நம்மில் ஒருவர் கருத்திற்கு போய் சேர்ந்து அது நமக்காக செலவழிக்கப்பட வேண்டும் என்கிற போது அதற்கு பெயர் தான் குடியரசு என்பது. முடியாட்சி என்பது மன்னர்கள் ஆளுவது, குடியாட்சி என்பது மக்கள் ஆளுவது. அப்படி குடியரசாக மாற வேண்டும் என்றால் நமக்கு அடிப்படையில் என்ன தேவை என்றால், ஒரு அரசியல் சட்டம் தேவை. உலகில் எந்தெந்த நாடுகள் எல்லாம் ஜனநாயக நாடுகளோ, குடியரசு நாடுகளோ, எல்லா நாடுகளிலும் அரசியல் சட்டம் உண்டு. ஆனால் உலகின் வேறு எந்த நாட்டையும் விட இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டம் மட்டும்தான் 76 ஆண்டுகளை கடந்தும் இன்னமும் வலிமையோடும் பொலிவோடும் இருக்கின்றது. என்ன காரணம்? அமெரிக்க நாட்டினுடைய அரசியல் சட்டம் விவாதிக்கப்பட்டது என்பது வெறும் 20 மாதங்கள். தென்னாப்பிரிக்காவினுடைய அரசியல் சட்டம் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது 6 மாதங்களில்.
ஆனால் இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் 3 ஆண்டுகள் விவாதிக்கப்பட்டன. இன்றைக்கு நம் கையில் இருக்கிற இந்த அரசியல் சட்டத்தை அந்த வரைவு குழுவின் தலைவராக இருந்த அண்ணல் அம்பேத்கர் அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம். பல்வேறு அறிஞர்கள் ஒன்று கூடி அந்த அரசியல் சட்ட நிர்ணய சபையிலே பேசி பேசி இதை வடித்தெடுத்த போது அவர்கள் முதலில் எழுதிய வார்த்தை என்ன தெரியுமா? இந்தியா, தட் இஸ் பாரத், ஷல் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். பாரதம் என்று சொல்லப்படுகிற இந்த இந்தியா மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும் என்ற வார்த்தையோடு தான் அது தொடங்குகிறது. ஆக இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல என்பதை மறந்துவிடக்கூடாது. நாடாளுமன்றத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் உறுப்பினராக இருந்த காலத்தில் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை அண்ணா கொண்டு வந்து பேசுகிறார். தனிநபர் தீர்மானம். கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பூபேஷ் குப்தாவின் துணையோடு அது விவாதிக்கப்படுகின்றது. அப்போது அண்ணா பேசுகிற போது ஒருவர் குறுக்கிட்டு கேட்கிறார், சென்னை என்ற பெயர் எல்லோருக்கும் தெரிந்த பெயர், உலகம் முழுவதும் அறிந்த பெயர், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் ஹைகோர்ட். மெட்ராஸ் என்றால் எல்லோருக்கும் தெரியும், அதை ஏன் மாற்ற வேண்டும் என்கிறீர்கள்? அதனால் நீங்கள் அடையக்கூடிய லாபம் என்ன என்று கேட்டார்கள். அப்போது அண்ணா சொன்னார், நேரடியாக அவருக்கு பதில் சொல்லாமல் அவையிலே பிரதமராக இருந்த பண்டித நேருவை பார்த்து சொன்னார், நேரு பெருமானவர்களே, உங்களுக்கு இந்த நாட்டின் உலக வரலாறு தெரியும், நீங்கள் நூலாக எழுதியிருக்கிறீர்கள். ஆரிய திராவிட போர் எங்களை விட உங்களுக்கு அதிகம் தெரியும். அப்படி தெரிந்த உங்களுக்கு தமிழன் வாழ்ந்தது தெரியும், வீழ்ந்ததும் தெரியும். ஆனால் வீழ்ந்ததற்கான காரணம் தெரியாதல்லவா? இப்போது தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு என்று பெயர் மாற்றுவதால் என்ன லாபம் அடைய போகிறாய் என்று என்னை இந்த அவையில் கேட்டவர் மராத்தி அல்ல, குஜராத்தி அல்ல, பஞ்சாபி அல்ல, என் தாய் தமிழ்நாட்டில் காவிரி நீரை குடிக்கிற ஒரு தமிழன் கேட்கிறார். என் எதிரி எனக்குள்ளே தான் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அண்ணா சொன்னார், இந்த நாட்டில் வேறு எந்த மாநிலத்தை தலைநகரின் பெயரால் அழைக்கிறீர்கள்? மிக உயர்ந்த பொறுப்பு குடியரசுத் தலைவர், அதை ராஷ்டிரபதி என்று இந்தியில் அழைக்கிறீர்களே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறவை லோக்சபா என்கிறீர்கள். மாநிலங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புகிற உறுப்பினர்கள் இருக்கிறவையை ராஜ்யசபா என்கிறீர்கள். உங்களுக்கு என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தம் எனக்கும் இருக்கிறது என்றார். இதையெல்லாம் நான் சொல்ல வேண்டியது ஏதோ நான் எங்கோ போகிறேன் என்று கருதாதீர்கள். இது அவசியம். இது தெரிந்தால்தான் என் நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் திசை தவறி கண்டவன் பின்னால் போகாமல் கழகத்தின் பின்னால் வந்து நிற்பார்கள். அவர்களை விட நமக்கு வரலாறு தெரியும், தெளிவு இருக்கும், நிதானமும் உண்டு. வாய் தவறி துடுக்குத்தனமாக பேச மாட்டோம். அந்த அளவிற்கு நமக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. அதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி தமிழ்நாடு என்று மாற்றிய நேரத்தில் நான் இன்னொன்றையும் குறிப்பிட வேண்டும். ரவீந்திரன் கூட மறந்திருக்க கூடும், கவனித்திருந்தால். தம்பி ராஜேந்திரனுக்கு தெரிந்திருக்கலாம், சிலருக்கு பலருக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஒரு நாள் நம்முடைய மாநிலங்களவையில் உறுப்பினராக இருக்கிற தம்பி அப்துல்லா ஒரு விவாதத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அந்த குழுவின் தலைவர். பெரும்பாலும் நான் காலையில் சென்றால் மாலை வரை வெளியே வருவதே இல்லை, அவைக்குள்ளே மட்டும்தான் இருப்பேன். உணவு அருந்த மட்டும்தான் வெளியே செல்வது வழக்கம். காரணம், ஏதாவது நடந்தால் குறுக்கிட வேண்டும், நம்மை எதிர்த்து யாராவது பேசினால் விளக்கம் தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கடமை உணர்வு. ஏதோ குழு தலைவர் என்றால் தலையில் வைக்கப்படுகிற கிரீடம் என்று யாரும் கருதிட வேண்டாம். கடினமான வேலை, மொழிபெயர்ப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்தியிலே பேசுகிறவர்கள் துடுக்குத்தனமாக ஏதாவது பேசினால் பதில் சொல்லியாக வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த நான் அப்போதுதான் யாரோ அழைத்தார்கள் என்று வெளியே சென்றேன். தொலைக்காட்சியை பார்த்தால் கடுமையான அமளி. தம்பி அப்துல்லா நின்று கொண்டிருக்கிறான். பாரதிய ஜனதா கட்சி, அதே போல அவையினுடைய தலைவர், அத்தனை பேரும் கடுமையாக பேசுவது தெரிகிறது. நான் விரைந்தோடி அவைக்குள்ளே நுழைந்தேன். அப்துல்லா பேசுகிற போது பெரியாருடைய மேற்கோள் ஒன்றை காட்டுகிற போது அது பிரிவினைவாதம் என்பதை போல தெரிகிறது என்று சொல்லி அவன் மீது தாக்குதல் தொடுக்கிறார்கள். இந்தியாவை பிரிக்க சொல்கிறீர்களா என்று. பின்னர் நான் சென்றவுடன் அவை தலைவர் சொன்னார், அந்த கட்சியினுடைய குழு தலைவர் வந்திருக்கிறார், அவர் பேசட்டும் என்றார். அமைதியாக இருந்தார்கள். அமித்ஷா குறுக்கிட்டார். நான் சொன்னேன், நான் பேசியதற்கு பின்னால் நீங்கள் பேசுங்கள், என் விளக்கத்தை கேட்டதற்கு பின்னால் நீங்கள் என்ன வேண்டுமானால் பேசுங்கள். அவர்களும் அமைதியானார்கள். பின்னர் நான் சொன்னேன்,
அவன் பேசியதில் தவறில்லை. பெரியார் பேசியதை மேற்கோள் காட்டியிருக்கிறார். மேற்கோள் காட்டக்கூடாது என்பது எந்த சட்டத்திலும் இல்லை. ஹிட்லர் பேசியதை கூட இந்த அவையிலே நாம் மேற்கோள் காட்டலாம். அதை விட மிக முக்கியம், தயவு செய்து எங்களை பிரிவினைவாதி என்று பேசாதீர்கள். We are second to none in upholding the sovereignty and integrity of India. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை கொள்கை திராவிட நாடு. எங்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும். தனியாக வாழ்வதற்கான எல்லா தகுதிகளும் எங்களுக்கு உண்டு. நிலவளம் உண்டு, மண்வளம் உண்டு, மக்கள் வளம் உண்டு, எல்லாம் உண்டு. எங்களை விட சின்ன நாடெல்லாம் தனியாக இருக்கிற போது நாங்கள் இருக்கக்கூடாதா என்று கேட்ட காலம் ஒன்று உண்டு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதை கைவிட்டு விட்டோம். எப்போது கைவிட்டோம்? போராட முடியாது என்பதால் அல்ல, அடைய முடியாது என்பதால் அல்ல. இந்தியாவின் மீது சீனா படையெடுத்து வந்தபோது இந்த நாட்டுக்கு பகைவன் வந்தால் நாங்கள் தான் முன்னணியிலே நின்று பாதுகாப்போம் என்று சொல்லி, நாங்கள் எழுகின்ற பிரச்சனையினால் எதிரிக்கு இடம் தந்து விடக்கூடாது என்று சொல்லி அண்ணா சொன்னார், தம்பி வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும், நம்முடைய கொள்கைகளை பின்னால் வைத்துக் கொள்ளலாம். நான் அந்த கோரிக்கையை கைவிடுகிறேன், காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்று சொன்னாரே. பின்னாலே பங்களாதேஷ் யுத்தம் வந்தபோது கலைஞர் அள்ளி கொடுத்த 6 கோடி ரூபாயை போல உத்தரப்பிரதேசம் கூட தரவில்லை. அந்த அளவிற்கு நாங்கள் இந்திய ஒருமைப்பாட்டில் பாதுகாப்பில் அக்கறை உள்ளவர்கள் என்று. ஏன் இதையெல்லாம் சொன்னேன் தெரியுமா? அரசியல் சட்டம் சொல்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து காட்டுகிறது, நாங்கள் இந்தியாவில் தான் இருக்கிறோம் என்று. ஆனால் மோடி அரசு நாம் இந்தியாவில் இருப்பதாக கருதவே இல்லை. அது நம்முடைய குற்றமா? ஏன் கருதவில்லை என்றால், ஒரு பெரிய நிதிநிலை அறிக்கை, நாட்டுக்கான நிதிநிலை அறிக்கை, பல லட்சம் கோடிக்கு அள்ளி கொடுக்கிற போது, திட்டங்கள் வைக்கிற போது ஒரு வார்த்தை கூட தமிழ்நாடு என்று வராமல் ஒரு நிதிநிலை அறிக்கை என்றால் நான் எந்த நாட்டில் இருக்கிறேன் என்று ஒருவர் கேட்பதிலே தவறு இருக்க முடியுமா? அதை யாராவது தவறாக சித்தரிக்க முடியுமா? ஏன் எங்களை இப்படி செய்கிறீர்கள்? எல்லா மாநிலங்களுக்கும் தானே பகிர்ந்தளிக்க வேண்டும். அதற்குத்தானே இது இந்தியா என்ற ஒரே நாடு. மாநிலங்களின் தொகுப்பு. அரசியல் சட்டத்தில் ஒன்றிய அரசுக்கென்று அதிகாரங்கள் உண்டு, மாநில அரசுக்கென்று அதிகாரங்கள் உண்டு, ஒன்றியத்திற்கும் மாநில அரசுக்கும் சேர்த்த அதிகாரம் என்று ஒன்று உண்டு. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். அந்த பொதுப்பட்டியல் என்பதை ஒத்திசைவு பட்டியல் என்பார்கள். அது பெரிய வார்த்தை, பொதுப்பட்டியல் என்று வைத்துக் கொள்வோம். ஒன்றிய அரசு இயற்றுகிற சட்டங்களில் நம்மாலே தலையிட முடியாது. மாநில அரசு இயற்றுகிற சட்டங்களில் நமக்குள்ள அதிகாரத்தில் அவர்கள் தலையிட முடியாது. அதில் கையெழுத்திட்டால் எல்லாம் முடிந்தது. ஆளுநர் கையெழுத்திட்டார். இந்த பொதுப்பட்டியலில் இருப்பதற்கு மட்டும் இங்கே நிறைவேற்றுவது அங்கே சென்றாக வேண்டும். குடியரசுத் தலைவர் கையெழுத்திட்டாக வேண்டும். தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிய பல சட்டங்கள் இன்னமும் குடியரசுத் தலைவருடைய கையெழுத்துக்காக காத்திருக்கின்றது. ஆண்டு கணக்கில் ஆகிறது. நீட் தேர்வு வேண்டாம் என்பது உட்பட ஒரு மாநிலம் தான் விரும்புவதை மக்களினுடைய மனநிலைக்கும் அவர்கள் தேவைகளுக்கு சட்டங்களை தீட்டுவதற்கான அதிகாரம் வேண்டும். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தானே தெரியும்? இல்லை, சேலத்தில் இருப்பவர்களுக்கு என்ன வேண்டும் என்று ராஜேந்திரனுக்கு தானே தெரியும். அதுதான் உண்மை, யதார்த்தம். ஒரு பகுதியிலே வாழ்கிற மக்களுக்கு என்ன தேவை என்பதை அந்த பகுதி மக்களோடு வாழ்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வந்து போகிறவனுக்கெல்லாம் இருக்காது. நான் வந்து போகிறவன் அல்ல, நான் உங்களில் ஒருவன் தான். ஆனால் ராஜேந்திரன் அளவுக்கு உங்களுடனேயே இருக்கிற ஒரு தோழன் அல்ல. அண்ணா சொன்னார் அதைத்தான், டியர் பிரதர், கோ டு த பீப்புள், லிவ் அமங் தம் என்று சொன்னார். மக்களிடம் சென்று மக்களோடு வாழ வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதைத்தான் என் தம்பி ராஜேந்திரன் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கின்றார். நீ யார் குறுக்கே வருவதற்கு? பீகாரிலே பிறந்து நாகாலாந்திலே ஆளுநராக இருந்து விரட்டப்பட்டு இங்கு வந்து உட்கார்ந்திருக்க ஒருவர் என் மாநிலத்து மக்களின் தேவைகளை நிறைவேற்ற எங்கள் மாநிலத்தின் சட்டசபை தீர்மானம் நிறைவேற்றினால் அதை நீ மதிக்க மாட்டாய் என்றால் நீ யார் என்று கேட்டால் நாங்கள் தவறா? ஆளுநர் என்ற பொறுப்பில் இருக்கிறவர் அத்துமீறி நடக்கிறார். நாம் இப்படியெல்லாம் செய்கிறோம் என்பதற்காக
நம்மை பல வகையிலே புறக்கணிக்கிறார்கள். நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், மாநில அரசு நமக்கென்று தருகின்ற திட்டங்கள் இருக்கின்றன. என்ன மாதிரி திட்டங்கள்? மகளிருக்கு தருகின்ற உரிமை தொகை, பேருந்திலே மகளிர் இலவசமாக செல்லலாம், பள்ளியிலே பிள்ளைகளுக்கு காலையிலே சத்துணவு, இதெல்லாம் நாம் தருவது. மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இதெல்லாம் மாநில அரசு தருவது. ஆனால் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் என்று ஒன்று இருக்கிறது. ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டு முதலில் அவர்கள் 75, நாம் 25 ரூபாய் என்று இருந்தது. பின்னர் 60 ரூபாய் 40 ரூபாய் என்று மாறியது. அது எது தெரியுமா? 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டம் ஒன்றிய அரசினுடைய திட்டம்தான். அது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது கொண்டு வரப்பட்டது. அதில் அவர்கள் 60 விழுக்காடு தர வேண்டும், நாம் 40 விழுக்காடு தர வேண்டும். ஆனால் தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு தர வேண்டியதெல்லாம் தந்து கொண்டே இருக்கிறது. ஒன்றிய அரசு அவர்கள் தர வேண்டிய 60 விழுக்காட்டு பணத்தை இதுவரை அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு தரவில்லை. இந்த நிதிநிலை அறிக்கையில் அந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்படவில்லை. இத்தனை ஆயிரம் கோடி, இத்தனை லட்சம் கோடி, நான் அதெல்லாம் போல சுருக்கமாக சொல்றேன். மாநில அரசு தன் கடமையை செய்கிறது, ஒன்றிய அரசு தன் கடமையை செய்யாமல் வஞ்சிக்கிறது. ஆனால் உங்களை பட்டினி போடாமல் காப்பாற்றுவது கழக அரசு, திராவிட மாடல் அரசு. அடுத்து பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இருந்தால் தெரியும், பெற்றோர்களுக்கு தெரியும். சர்வ சிக்ஷா அபியான் தெரியல, SSA, இது நிறைய வரும். எந்த திட்டத்தை பார்த்தாலும், இப்போ நான் நிதிநிலை அறிக்கையில் நான் திங்கக்கிழமை பேச போகிறேன். ஐ எம் கோயிங் டு இனிஷியேட் த டிபேட். கழகத்தின் சார்பில் நான் பேசுகிறப்ப அந்த அம்மா இருப்பாங்க. அதில் பார்த்தா எத்தனை இந்தி வார்த்தை இருக்குன்னு நான் எழுதிட்டு இருக்கேன். இந்தி, சமஸ்கிருதம். நாடாளுமன்றத்தை புதிய இடத்துக்கு மாற்றிட்டாங்க. அது ஒரு கதை, அதை நான் இப்போது பேச விரும்பவில்லை. அந்த நுழையிற இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? முதலில் இருந்த நாடாளுமன்றத்திற்கு மெயின் கேட், இதுக்கு பேர் மக்கர் துவார். நான் அங்கே கேட்டேன், அது என்னங்க மக்கர் துவார்? அங்கே சரத்பவார் பேரெல்லாம் ஒன்று வச்சுருக்கேன். அது சரத்பவார் இல்லை, அது வேறு ஏதோ துவார்னா வாசல். இதெல்லாம் தேவையா? அது மாதிரி இந்த சர்வ சிக்ஷா எனக்கு இன்னும் வாயில் வரல பாருங்கள். வக்கீல் கார்த்திகேயன் இருக்கார், வக்கீல் இளங்கோ இருக்கார், மாட்டினீங்க இன்றைக்கி. தம்பி கோர்ட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, வேறு யாரும் வக்கீல் இருக்கலாம், மஞ்சுளா வக்கீல். இந்த கிரிமினல் சட்டங்கள் எல்லாம் 3 மாற்றிட்டாங்கல்ல, அந்த 3 இப்போ சொல்லுங்கய்யா பேர் என்னன்னு. நல்லா ஜனங்க கவனிச்சுக்கணும். பெரிய வக்கீல் பார் இளங்கோ, பேரே பார். பார்னா கோர்ட்டில் இருக்க பார். நீங்கள் இப்போ நான் அடுத்து சொல்கிறேன் பாருங்கள். இந்தியன் பீனல் கோட், இபிகோ தெரியுமா? தெரியல, எல்லாருக்கும் தெரியும், சினிமாவில் தான் வருமே. எனவே இந்த குற்றவாளிக்கு இபிகோ 302வது சட்டத்தின்படி, சரியா? இபிகோ இந்தியன் பீனல் கோட். அடுத்தது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அப்புறம் எவிடன்ஸ் ஆக்ட். இந்த 3க்கும் இப்போ பேர் மாற்றிட்டாங்க. நானும் வக்கீல் தான், படிச்சிருக்கேன். நான் கோர்ட்டுக்கு போகிறதில்ல. எனக்கு இன்னைய வரைக்கும் நான் திருப்பி பார்க்குறேங்க, எனக்கு முடியல. என்ன இளங்கோட்டை தான் அடிக்கடி கேட்டுக்கிறது, என்னங்க தெரியுமாம்மா? இந்த லட்சணத்தில் இந்த பேரை மாற்றி, சட்டத்தை மாற்றி, 307 302லாம் வேறு செக்ஷன் ஆயிடுச்சு. இதை கோர்ட்டில் இருக்கிற நீதிபதி முதல்ல தெரிஞ்சுக்கணும், புது சட்ட புத்தகத்தை படிக்கணும், லா காலேஜில் இருக்க ப்ரொஃபஸர்ஸ் படிக்கணும், அங்கே படிக்கிற மாணவர்கள் படிக்கணும், எல்லாத்துக்கும் மேலே எஃப்ஐஆர் போடுறாருல ஏட்டு, அவர் படிக்கணும். இதெல்லாம் நடக்கிற வேலையா? இதெல்லாம் தேவையா? அதுதான் கேள்வி. ஒழுங்காக இருக்கிற சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டுமே தவிர அதை அப்படியே போட்டு அள்ளி கிளறி இதை போட்டு அங்கே போட்டு இதில் என்ன இப்போ அவர் பேசினதுனால அதை நான் சொல்கிறேன். அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அவன் வெளியே அனுப்புகிறான். சரி, அனுப்பிட்டு போ. ட்ரம்ப் நிறைய தப்பு பண்ணுறாரு. ஆனால் ஒன்று மட்டும் சரியாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறார்? இந்தியா இஸ் எ டாக்ஸ் டெரரிஸ்ட் கண்ட்ரிங்கிறார். வரி தீவிரவாத நாடு ட்ரம்ப் இந்தியா அப்படின்னு சொல்கிறார். அந்தாலும் அங்கே 105 பேரை அனுப்புகிறாரு. இந்த 105 பேரை ஒரு இராணுவ விமானம், அந்த இராணுவ விமானத்தில் சரக்குகள் ஏற்றிட்டு போகிற விமானம், அதில் கையை விலங்கு போட்டு காலில் சங்கிலி கட்டி அதெல்லாம் படம் காட்டுறாங்க, நம்பவே முடியல.
அங்கேருந்து நான் சாதாரணமாக இப்போ ஐநா மன்றத்துக்காக மட்டும்தான் நான் 2 தடவை அமெரிக்கா போயிருக்கேன். அப்போலாம் யோசிப்பேன், எப்படி இந்த ஊருக்கு போயிட்டு வராங்க. வாழ்க்கையே வெறுத்து போகிறது அந்த பயணத்தில் தான் வெறுத்து போகும். சரியாக குறைந்தது 20 மணி நேரம் ஆகும். அந்த 20 மணி நேரம் நல்ல வசதியாக பயணம் செய்கிறப்பே சிரமமாக இருக்கே. 105 பேர் 40 மணி நேரம் வந்திருக்காங்க சோறு தண்ணி இல்லாமல். நாங்கள் நாடாளுமன்றத்தை அவர் சொல்கிற மாதிரி கேட்டது, அவர்கள் அனுப்ப போகிறோம் என்று இந்திய தூதரகத்திற்கு முதலில் சொன்னார்களா? சொல்லி இருந்தால் உங்கள் நடவடிக்கை என்ன? சரி, சொல்லாமல் அனுப்பியிருந்தால் இப்படி கைவிலங்கிட்டு அழைத்து வந்தது உண்மையா என்று விசாரித்தீர்களா? ஊர் வந்து சேர்ந்தவர்களை தனியாக போய் இந்தியாவினுடைய அதிகாரிகள் சந்தித்து என்ன நடந்தது என்று கேட்டீர்களா? கண்டனத்தை அங்கே தெரிவித்தீர்களா என்றால் அதற்கு பதில் என்ன தெரியுமா? இப்படி நாடு கடத்துவது என்பது ஆண்டுதோறும் நடந்து வருகின்ற ஒன்று. பதில். சரி, சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நீங்கள் நாடு கடத்துங்கள், ஆனால் இவ்வளவு கேவலமாக அனுப்ப வேண்டுமா? கொலம்பியா என்ற நாடு, அது இடதுசாரி நாடு, நம்முடைய வலதுசாரி அரசாங்கம், நாடு அல்ல அரசாங்கம். அந்த கொலம்பியா அதிபர் என்ன சொல்றார்? அமெரிக்காவில் என் நாட்டை சார்ந்த யாராவது சட்டவிரோதமாக குடியேறி இருந்தால் மரியாதையாக அனுப்பு, இல்லை என்றால் என் நாட்டு விமானத்தை அனுப்புகிறேன், அதிலே அனுப்பு என்று சொல்லுகிற போது, நாளை நான் பேசுகிற போது கேட்பேன், இன்னும் 10 நாட்களில் அமெரிக்காவுக்கு சென்று ட்ரம்பை கட்டி தழுவ போகிற ஐயா மோடி அவர்களே, இதை பற்றி கேட்பீர்களா என்று நான் கேட்பேன். சொல்கிற போது சொன்னோம், அவர்கள் யார் என்பதல்ல, இந்தியர்கள் என்று தயவு செய்து பாருங்கள். தமிழ்நாட்டு மீனவன் அடிபடுகிறான் என்றால் அவன் தமிழ்நாட்டை சார்ந்தவன் மட்டுமல்ல, அவன் இந்தியாவின் ஒரு பகுதியிலே வாழ்கிறவன் என்ற கண்ணோட்டத்தோடு பாருங்கள். அப்படி அங்கிருந்து வருகிற இவர்கள் இவ்வளவு அவமானப்பட்டு வருகிறார்களே, இப்படி அநீதியாக வருகிறார்களே, இந்த அரசாங்கம் ஏன் வேடிக்கை பார்க்கிறது என்றால் அவர்கள் எல்லாவற்றையும் ஒரு கண்ணோட்டத்தினுடைய பார்ப்பார்கள். கும்பமேளாவிற்கு செலுத்துகின்ற கவனத்தை அமெரிக்காவிலிருந்து வருகின்றவனுடைய பாதுகாப்பிற்கு பத்திரமாக மரியாதையோடு கண்ணியம் கெடாமல் வந்து சேர வேண்டும் என்பதில் ஒரு அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை. அது மாதிரி இவர்கள் செய்வதெல்லாம் இப்படி தாங்கள் தான் தோன்றித்தனமாக செய்கிறார்கள். நான் ஒரு உண்மையை ஒத்துக்கொள்கிறேன், எனக்கு மேடைக்கு கீழையும் பொய் பேசுவதில்லை, மேடையிலையும் நான் பேசுறது 2 காரணம். பொய் பேசுவதால் கிடைக்கிற பலனை விட உண்மை பேசி அது வேண்டியதை அனுபவிச்சிடலாம். ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய்ன்னு முழுக்க வேற மாதிரி ஆகிடும். ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க, அவங்க கேட்கிற முதல் கேள்வி, மணமகனாக வர இருக்கிறவர் குடிப்பாரா? அதெல்லாம் கிடையாது. சூதாடுவாரா? இல்லை. வேறு தீய பழக்கங்கள் உண்டா? இல்லை. ஒரே ஒரு பழக்கம், என்ன? பொய் சொல்வார். முடிந்ததா? அது மாதிரி பொய் பேசுகிற அவசியம் நமக்கு இல்லை. என்னோட அம்மா, நான் பிறந்த 3 மாதத்தில் எங்கள் அப்பா இறந்துட்டார். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் அ ஃபாதர். அப்பானா என்னன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில் அவர் முகம் தெரியாது. எங்கள் அம்மா தான் என்னை வளர்த்தாங்க. 29 வயசில் அவங்க விதவையாகிறப்போ அதற்கு பின்னால் என்னை வளர்த்த போது சொன்னதே 2 தான். நான் தம்பி எலெக்ஷனில் கூட சொல்லியிருக்கேன், எந்த சூழ்நிலையிலும் பொய் பேசாதே. 2வது, எந்த காரணத்திற்காகவும் யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்காத. அப்படி ஒரு வீர பெண்மணி வளர்த்த பிள்ளை தான் திருச்சி சிவா உங்கள் முன்னாடி நிற்கிறேன். அதனால் நாங்கள் பொய் பேசலை, நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மையை மட்டுமே நம்பி சொல்கிறோம். ஏன் இன்னைக்கு இந்த தாதகாப்பட்டியில் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நான் சில பின்னூட்டங்களை சொல்லிக்கொண்டே வருகிறேன்? இந்த வரி விவரங்கள் வஞ்சிக்கப்பட்டதுக்கு அப்பாற்பட்டுனா நீங்கள் சுதாரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு. மிக தெளிவாக திட்டமிட்டு பல காரியங்களில் ஒன்றியத்தில் இருக்கிற நரேந்திர மோடி அரசு ஈடுபடுகிறது. என்ன திட்டமிட்ட செயல்கள்? எல்லா இடங்களிலும் அவர்களுடைய ஆட்களை கொண்டு போய் நிறுத்துகிறார். நீங்கள்லாம் திரைப்படம் பார்க்கிறவர்கள், பழைய திரைப்படங்களிலே மன்னர் ஆட்சி நடைபெறும், மன்னருக்கு எதிராக ஒரு சதி நடைபெறும். மன்னருக்கு தெரிய வருகிற போது உடனே அதற்கு சதிகாரன் யாரோ அவனை பார்த்து, காவலர்களை பார்த்து சொல்வார், இவனை கைது செய்யுங்கள். மாறாக அந்த காவலர்களெல்லாம் இவரை சூழ்ந்து நிற்பார்கள். நான் தான் மன்னன், அது நேற்று வரை, இப்போது நாங்கள் எல்லாம் அவருடைய ஆள் என்பார்கள். காரணம், அவன் முன்கூட்டியே அரண்மனையில் இருந்த மன்னனின் விசுவாசக்காரர்கள் எல்லாம் மாற்றிவிட்டு தன்னுடைய ஆட்களை வைத்த காரணத்தினால் மன்னன் கைதியாக வேண்டிய நிலைமை என்பது போல் இன்றைக்கு இந்த நாட்டின் எல்லா அங்கங்களிலும்
அவர்களுடைய அமைப்பை சார்ந்தவர்களை, RSS அமைப்பை சார்ந்தவர்களை, பாரதிய ஜனதாவின் நம்பிக்கை உள்ளவர்களை நிரப்பிக் கொண்டே வருகிறார்கள். பிவேர். அபாய அறிவிப்பு நான் சொல்வது இதெல்லாம் மேடையில் பேசிவிட்டு போகிற சாதாரண செய்திகள் அல்ல. மிஸ்டர் ரவீந்திரன், உங்களை போன்றவர்களுக்கு நன்றாக தெரியணும், தெரிய வேண்டும். அமைச்சராக தம்பி ராஜேந்திரன், நான் நாடாளுமன்ற உறுப்பினர், இதுவா எங்கள் 2 பேரின் அடையாளம்? இல்லை, அவர் மாவட்ட செயலாளர், நான் கொள்கை பரப்பு செயலாளர். எங்களுக்கு நிரந்தரம் இந்த மேடை, இந்த ஒலிபெருக்கி, இந்த கொடி நீங்கள் தான். அதனால்தான் நான் அபாய அறிவிப்பு என்று சொல்கிறேன். நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்களின் ஆளுநர்களும் அவருடைய ஆட்கள். அவர்கள் யாரும் சட்டத்திற்கு உட்பட்டு நடப்பதில்லை. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் என்னெல்லாம் ஆளுகிறதோ அங்கெல்லாம் அவர்களை செயல்பட விடாமல் தடுப்பது, தொல்லை செய்வது, கோபப்பூட்டுவது, எதையாவது செய்ய அவர்களை எத்தனிக்க வைப்பது, பின்னர் அவர்கள் மீது குற்றம் சுமத்துவது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் ஆளுகிற மாநிலம் உத்தராகண்ட், இப்போது பொது சிவில் சட்டம் அங்கே நிறைவேறிவிட்டது. ஆளுநர் உடனே கையெழுத்திட்டு விட்டார், குடியரசுத் தலைவர் உடனே கையெழுத்திடுகிறார். அடுத்து குஜராத், பொது சிவில் சட்டம் நிறைவேறப் போகிறது. என்னெல்லாம் இவர்களுக்கு வேண்டுமோ அதை நிறைவேற்றிக் கொள்வார்கள். இப்போது நான் சொன்னது ஆளுநர்கள் எல்லாம் அவருடைய ஆட்கள். தேர்தல் ஆணையம் நியாயமாக, நேர்மையாக இந்த நாட்டில் தேர்தல் நடைபெற வேண்டும். அதுதான் அடிப்படை சட்டம். ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன்ஸ். யார் அதை உறுதி செய்வது? Who is to ensure that the Election Commission of India? அந்த பொறுப்பு என்பது சட்டத்தினால் உருவாக்கப்பட்டது அல்ல, அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்பட்டது. இட்ஸ் a constitutional body. என்ன வித்தியாசம் என்றால், அரசியல் சட்டப்படி உருவாக்கப்பட்ட பதவியில் இருப்பவர்களை யாரும் பதவி நீக்கம் செய்ய முடியாது. ஒன்று அவர்களாக ராஜினாமா செய்ய வேண்டும், அல்லது நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் என்ற முறையில், மாநிலங்களவை என்றால் 50 பேர் கையெழுத்திட்டு அதை கொண்டு வந்து, அதுவும் அவைத்தலைவர் ஏற்றுக்கொண்டு வந்தால் விவாதித்து வாக்கெடுப்பு நடத்தி பின்னர் தான் நீக்க. அப்படிப்பட்ட பொறுப்பு CEC, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அப்படிப்பட்ட பொறுப்பு தான் உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, குடியரசுத் தலைவர், அதே போல துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர்கள். இப்படிப்பட்ட நிலையில் இவர்களை இப்படித்தான் செய்ய முடியும் என்ற நிலையில் இருக்கிற பொறுப்பு. முன்பு அந்த தேர்தல் ஆணையரை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா? நடுநிலையோடு நடக்க வேண்டும் என்பதால் 3 பேர் கொண்ட ஒரு குழு இருக்கும். 1 பிரதமர், 2 மக்களவையில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி என்ற அங்கீகாரம் பெறவில்லை என்றால் பெரும்பான்மை பெற்ற எதிர்க்கட்சியின் தலைவர், 3வது உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி. இது முன்பிருந்த நிலை. இப்போது அதை திருத்தி விட்டார்கள். என்ன தெரியுமா? பிரைம் மினிஸ்டர், அவரால் நியமிக்கப்பட்ட அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சர், 3வது அங்கே டெல்லியிலே பணியாற்றுகிற ஒரு செயலாளர், செக்ரட்டரி என்று சொல்லக்கூடிய அதிகாரிகளுடைய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர். இந்த 3 பேரும் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் என்றால் அவர்கள் யாரை தேர்ந்தெடுப்பார்கள்? தங்களுக்கு விருப்பமானவர்களை கொண்டு போய் அந்த இடத்துல வைப்பதற்காக செய்யப்பட்ட ஒன்று. இன்றைக்கு டெல்லியிலே பாரதிய ஜனதா வெற்றி பெற்றிருக்கிறது. சொல்வதெல்லாம் நடக்கிறது. 1974 மாநில சுயாட்சி தீர்மானத்தை கலைஞர் நிறைவேற்றுகிறார். வாழ்நாளில் மறக்க முடியாத நாள், சரித்திர சிறப்புமிக்க நாள் என்று கலைஞர் பேசுகிறார். அப்போது எழுந்து ஒருவர் கேட்கிறார், இவ்வளவு பேசுகிறீர்களே, நாளை ஒருவேளை மதவாதம் பேசுகிற ஜனசங்கம் ஒரு மாநிலத்தின் ஆட்சி பொறுப்புக்கு வந்து அப்படி ஒரு நிலை வந்து அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாக இருக்காதா? கேட்கிறார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த உறுப்பினர். கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு மாநிலத்தை பற்றி சொல்கிறீர்கள், ஒருவேளை காலச்சூழல் மாறி அப்படிப்பட்ட ஒரு கட்சி இந்தியாவே ஆளுகிற நிலை வந்தால் என்ன ஆகும் யோசித்து பாருங்கள். நடந்ததா இல்லையா? நடக்கிறது. இந்த நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி, NCT ஆஃப் டெல்லி என்று சொல்வார்கள், ஒரு சட்ட திருத்தம் வந்தது. நான் அதில் பேசுகிறேன். அந்த சட்ட திருத்தம் என்ன தெரியுமா? இதெல்லாம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மற்றதெல்லாம் மேடையில் வந்து பேச. திராவிட முன்னேற்ற கழக மேடை என்பது மாலை நேரத்து பல்கலைக்கழகம். பலவற்றை உங்களுக்கு சொல்லி ஆகணும். அந்த சட்ட திருத்தத்தின் மூலம் டெல்லி முதலமைச்சர் ஒரு முடிவெடுத்தால் தலைமைச் செயலாளர், சீஃப் செக்ரட்டரி, அவருக்கு கீழ் வேலை செய்கிறவர், அவரை கடந்து லெப்டினன்ட் கவர்னரின் அனுமதியின் மூலம் முதலமைச்சர் எடுத்த முடிவை தூக்கி எறியலாம். அமைச்சர் எடுக்கிற முடிவை
அவர் துறையின் செயலாளர் மாற்றி நேரடியாக எல்ஜியிடம் போய் லெப்டினன்ட் கவர்னர் போய் அதை நிறைவேற்றலாம் என்றால் இந்த முதலமைச்சர் அமைச்சர் பொறுப்பு எதற்கு? அதை பற்றி பேசுகிற போது நான் சொன்னேன், ஒன்றை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறார் என்று அவரை ஒடுக்குவதற்காக இப்படி ஒரு சட்டம் கொண்டு வருகிறீர்கள். ஒருவேளை நீங்கள் நாளை டெல்லி ஆளுகிற நிலை வந்தால் இதையே அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று நான் பேசினேன். இன்றைக்கு நடந்திருக்கிறது. அமித்ஷா உட்கார்ந்து இருக்கிற போது சொன்னேன், நான் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இயக்கத்தில் கலைஞரால் வளர்க்கப்பட்டவர்கள். அண்ணன் முரசொலி மாறனால் நாடாளுமன்றத்தில் தயார் செய்யப்பட்டவன், தளபதியோடு 45 ஆண்டு காலம் பயணம் செய்கிறவன். நான் அதில் பேசுகிற போது சொன்னேன், கடுமையான வார்த்தைகளால் சொல்லவில்லை. மறந்து விடாதீர்கள், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கீப் இன் மைண்ட், ஒன் டே ஆர் அதர் இன் த ப்ராசஸ் ஆஃப் டெமோக்ரஸி யூ வில் பி ஃபோர்ஸ்ட் டு கோ அவுட் ஆஃப் பவர். ஜனநாயகத்தின் போக்கின் கால ஓட்டத்தில் என்றாவது ஒரு நாள் நீங்கள் ஆட்சியை விட்டு போக வேண்டிய நாள் வரும். அன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் அழுவீர்கள், வேதனைப்படுவீர்கள். நீங்கள் கொண்டு வந்த சட்டங்களுக்காக கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். காரணம், நான் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை. நீ தூக்கி எறியப்படுவா என்றால் கோபப்பட்டிருப்பார்கள். ஜனநாயகத்தின் போக்கில் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். இதில் யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. காமராஜர் தோற்றிருக்கிறார், அதற்கு முன்னால் அண்ணா தோற்றிருக்கிறார் இந்த நாட்டில். காமராஜர் தோற்ற போது நம் தோழர்கள் கொண்டாடிய நேரத்தில் அண்ணா சொன்னார், ஏன் இந்த கொண்டாட்டம்? கொண்டாட்டத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் என்றார். அண்ணா, காமராஜரையே தோற்கடித்து விட்டோம். அப்படி சொல்லாதீர்கள், இது காமராஜரையே தோற்கடிக்கிற நாடு, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் எங்களுக்கு இருக்கிற நிதானம். அதுபோலத்தான் சொன்னோம். இப்படி நான் சொல்வதற்கு காரணம், ஒன்றிய அரசு பல சட்டங்களை நிறைவேற்றி வருகிறது அல்லவா, அந்த சட்டங்கள் எல்லாம் மாநில அரசினுடைய எல்லைக்குள் ஊடுருவதாக, நம்முடைய அதிகாரங்களை பறிப்பதாக, நம்மிடம் இருப்பதெல்லாம் எடுத்துக்கொண்டு போவதற்காக நிறைவேற்றப்படுகிறது. அதை யார் எதிர்த்து கேட்கிறார்கள் என்றால் நாங்கள் தான் எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இடையில் தண்ணீர் குடிப்பதே இல்லை. இன்றைக்கு குடிக்க வேண்டிய நிலைக்கு ஆளானேன். காரணம், பேசிய அத்தனை செய்திகளும் என் வயிற்றில் இருந்து கடந்து வருகிற வார்த்தைகள். சாதாரணமானவர்களுக்கு புரியாதவற்றை புரிய வைக்க வேண்டிய இடத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். 140 கோடி மக்களுக்கு சட்டங்களை இயற்றுகிற மன்றத்தில் 2 அவையும் சேர்த்து வெறும் 800 பேர் தான். அந்த 800 பேரில் மாநிலங்களவை என்று சொல்லப்படுகிற இடத்தில் 10 உறுப்பினர்களோடு உட்கார்ந்திருக்கிற கட்சியின் சார்பில் இந்த நாட்டுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற நாங்கள் பலவற்றை உணர்கிறோம். இந்த அரசு அபாயகரமான சட்டங்களை நிறைவேற்றுகிறது, ஆளுநர்களை தனக்கு வேண்டியவர்களாக நியமிக்கிறது, சிபிஐ, இடி, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர், அமலாக்கத்துறை, யாரையெல்லாம் பிடிக்காத அவர்கள் மீது ஏவுவது. ஒருவர் மீது 500 கோடி ரூபாய் அவர் எப்படியோ சொத்து சேர்த்தார் என்று அவர் மீது அமலாக்கத்துறை வழக்கு தொடுகிறது. கடுமையான வழக்கு. 2 நாட்களில் அவர் பாரதிய ஜனதாவில் சேர்ந்து விட்டார். 5வது நாள் அந்த வழக்கு திரும்ப பெற்றது. கடினம் வெளிப்படையாக தெரிகின்ற அளவிற்கு இவர்கள் சொல்லி நடக்கிறது, இவர்கள் சொல்லி திரும்ப பெறுவது என்பதை போல ஒரு தோற்றம். ஆக எங்கே பார்த்தாலும் இவர்களுடைய ஆட்கள். என்றாவது ஒரு நாள் எதை செய்வார்கள் தெரியாது, ஆனால் மாநிலங்களை ஒடுக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். அவர் சொன்னார், நான் ஒரு ரூபா கொடுத்தா, நம்ம தம்பி உதயநிதி கூட தேர்தல் நேரத்தில் பேசினார், 29ன்னு ஒரு பலகையை பிடிச்சிட்டே வந்தார். நாம் 1 ரூபாய் கொடுத்தால் 29 காசு என்று. நான் வேற மாதிரி சொல்கிறேன். நிதிக்குழுன்னு ஒன்று இருக்குது, ஃபைனான்ஸ் கமிஷன். முதல்ல திட்டக்குழுன்னு ஒன்று இருந்துச்சு, பிளானிங் கமிஷன். இப்போ அது கிடையாது. அதுக்கு பதிலாக நிதி ஆயோக்னு ஒன்று இருக்குது. அந்த திட்டக்குழுவுக்கு ஒரு காலத்தில் தலைவராக இருந்தவர் மன்மோகன் சிங், அப்புறம் ரிசர்வ் பேங்க் கவர்னர், அப்புறம் இந்த நாட்டின் நிதி அமைச்சர், அதற்கு பின்னால் அவர் பிரதமர். இந்த ராஜேந்திர மாதிரி இப்படி படிப்படியாக மாணவரணி, இளைஞரணி, மாவட்ட செயலாளர், மந்திரி, அது மாதிரி அவர் வந்தவர். அந்த நிதிக்குழு ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் கூடி உட்கார்ந்து மாநிலங்களுக்கு இவ்வளவு தரணும், ஒன்றிய அரசுக்கு வரக்கூடிய வரி வருவாயில் மாநிலங்களுக்கு பிரித்து தர வேண்டும் என்று சொல்லி 14வது நிதிக்குழு பரிந்துரைத்தது 42. 100 ரூபா வந்தால் 42 ரூபா கொடுங்க. 15 என்ன செய்தது என்றால் அதை 41 ஆக்கியது. நம்முடைய கோரிக்கை இது 50 ஆக்குங்கள் என்று. ஆனால் தரப்படுவது எவ்வளவு தெரியுமா? வெறும் 32 தான். அது மட்டும் இல்லை, அவர் சொன்னார், நான் கூட நினைத்து பேசி கொண்டிருந்தேன், ராஜேந்திரனா ரொம்ப புள்ளி விவரங்கள் சொல்கிறாரேன். ஆனால் நம்ம மக்களுக்கு எல்லாம் புரியும். தமிழ்நாட்டின் மக்கள் தொகை இந்தியாவில் மொத்தம் 5 கிட்டத்தட்ட 6 விழுக்காடு.
நாம் தருகின்ற பணம் எவ்வளவு தெரியுமா? இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வரி வருவாயில், அதாவது ஜிடிபி, அதில் நாம் தருகின்ற பணம் என்பது 10%. ஆனால் நமக்கு அவர்கள் தருவது வெறும் 4.25%. எல்லாத்தையும் வாங்கி வாங்கி அங்கே தரோம். இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் ஒரு மாநில அரசுக்கு தன்னுடைய திட்டங்களை செயல்படுத்த வருமானம் தேவை. அதை எப்படி ஈட்டுவது என்றால் வரி வருவாயின் மூலம். ஒரு அரசாங்கம் எப்படி வரி வசூலிக்க வேண்டும் தெரியுமா? மலரிலிருந்து வண்டு தேனெடுப்பதை போல. அது எப்படி என்றால், ஒரு மலரில் வண்டு உட்கார்வது தெரியும், பின்னர் பறந்து செல்வது தெரியும், இடையில் யாருக்கும் தெரியாமல் மலருக்கும் நோகாமல் தேனை எடுத்து செல்கிற அந்த வண்டினுடைய முறையை போல ஒரு அரசாங்கம் மக்களை வருத்தாமல் வரி எடுக்க வேண்டும். அப்படி நாம் வாங்கி கொண்டிருந்த விற்பனை வரி, வாட் வரி, இந்த சர்வீஸ் டேக்ஸ், இதெல்லாம் சேர்த்து ஜிஎஸ்டி என்று ஆக்கி ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கு முழுவதும் உங்களுக்கு நாங்கள் அதிலேருந்து இழப்பீடு தருகிறோம் என்று சொல்லி வாங்கினாங்கள்ல, எல்லா வரி வருவாயும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய வருமானம் 2 தான், ஃபியூயல் சர்சார்ஜ், அப்புறம் இந்த மது பானம். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த பிரித்து கொடுக்கின்ற வருமானம் ஒரு பக்கம், இது இல்லாமல் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன், நாங்கள் அதுக்கு இழப்பீடு தரணும்னு உங்களுக்கு தெரியாமல் ஒரு சர்சார்ஜ் போடுறாங்க, ஒரு செஸ் வரி. அதற்கு பின்னால் இந்த சமூக நலத்திட்டங்கள், கொஞ்சம் நான் தமிழ் படுத்தி சொல்கிறேன், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அதுக்கு ஒரு சர்சார்ஜ். இந்த சர்சார்ஜ் செஸ்ன்னு அவங்க வாங்கிறது, நீங்கள் கொடுக்கறது உங்களுக்கே தெரியாது. நீங்கள் ஒரு உணவு விடுதிக்கு போய் சாப்பிட்டு விட்டு வெளியே வருகிற போது மொத்தமாக பணத்தை செலுத்தி விட்டு வருவீர்களே தவிர, சாப்பிட்டதற்கான தொகை எவ்வளவு, அதில் சர்சார்ஜ் எவ்வளவு, செஸ் எவ்வளவு, ஜிஎஸ்டி எவ்வளவு யாரும் பார்ப்பதே இல்லை. அதன் மூலமாக வருகிற பணம் எல்லாம் அவர்களை சேர்கிறது, நமக்கு பங்கும் கிடையாது. அப்படி வரக்கூடிய பணத்தில் தான் இந்த நான் இடையில அந்த இந்தி வார்த்தையால் தாண்டி போனேன், எஸ்எஸ்ஏ, சர்வ சிக்ஷா அபியான், எஸ்எஸ்ஏ என்ற திட்டத்தில் தமிழ்நாடு அரசு செலவழிக்க வேண்டிய 40 விழுக்காடை செலவழிச்சாச்சு. அவங்க தர வேண்டிய 60 விழுக்காடை நமக்கு இன்னும் தரல. ஏன் தரல அப்படின்னா, நீ இந்தி சொல்ல மறுக்கிறாய், அதனால் நாங்கள் தரவில்லை. நீ இன்னும் வேணாலும் இருக்கிறதெல்லாம் பறித்து கொண்டு போனாலும் சரி, முடியாதுன்னா முடியாது, நாங்கள் இந்தியை படிக்க மாட்டோம். ஏன் படிக்க மாட்டோம்னு சொல்றீங்க? எனக்கு அந்த மொழி மீது வெறுப்பு இல்லை. நான் கடந்த முறை பேசுகிற போது நிதியமைச்சரை வைத்து கொண்டு சொன்னேன், அவர் மக்களவையில் பேசினார், நான் தமிழ்நாட்டில் பிறந்தவர், என்னை இந்தி படிக்க விடாமல் தடுத்ததே திமுக தான் என்று பேசினார். பின்னர் இங்கே வந்தபோது அங்கே பேசியதற்கு இங்கே நான் பதில் சொன்னேன். அம்மையார் சொன்னார், தமிழ்நாட்டில் திமுக படிக்க விடாமல் தடுத்தது என்று. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் யாரையும் எதையும் படிக்கக்கூடாது என்று சொன்னதே இல்லை. எனக்கு இந்தியும் எதிரி இல்லை, இந்தி பேசுகிறவனும் எதிரி இல்லை. தமிழ்நாட்டில் தான் தட்சிண இந்தி பிரச்சார சபா என்று தெற்கிலே இருக்கிற இந்தி பிரச்சார சபாக்களின் தலைமையகம் சென்னையில் இருக்கிறது. ஆண்டுதோறும் 4 லட்சம் பேர் படித்து பட்டம் பெறுகிறார்கள். நாங்கள் இந்தி வெறுக்கிறோம் என்றால் அந்த சபை இங்கே இருக்காது. நாங்கள் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். இதை படித்தால் தான் வேலை என்கிறாய் அல்லவா, அதை எதிர்க்கிறோம். இதை படித்தால் தான் பணி உயர்வு என்கிறாய் அல்லவா, அதை எதிர்க்கிறோம். நாங்கள் எதையும் விரும்பி ஏற்றுக்கொள்வோமே தவிர, இதைத்தான் செய்ய வேண்டும் என்று நிர்பந்தித்தால் எதிர்த்து நிற்கிற உரிமை உணர்வு தமிழனுக்கு உண்டு. அது எங்கள் தலைவர்கள் தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். ஆக இந்த புதிய கல்விக் கொள்கை, தேசிய புதிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அதில் சொல்லப்படுகிற மாதிரி நீங்கள் இந்தியிலே சொல்லவில்லை, அதனாலே நான் தரமாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு அரசு மிரட்டி பார்க்கிறது. ஆனால் தளபதி மு.க. ஸ்டாலின் பணியாது. ஆளுநர் கூட அவர்தான் தலை தெறிக்க ஓடுகிறாரே தவிர, முதலமைச்சர் அவருக்கு பின்னாலே கிண்டியிலே போய் ஐயா தவறு நடந்து விட்டது என்று சொல்வதே இல்லை. அவர் திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய தலைவர்களின் இன்றைய அடையாளம். டாக்டர் நடேசனும் நாயரும் பிட்டி தியாகராயரும் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் என்று சொல்கிற போது இந்த தலைவர்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதியாக இன்றைக்கு நிற்கிறார். ஆளுநர் தன்னுடைய அந்த குணத்தை காட்டிவிட்டு சீறிக்கொண்டு நடக்கிறார். ஒரு மரியாதைக்காக முதல்வர் எழுந்து நிற்கிறார். அதை நேரடியாக யாராவது தொலைக்காட்சியில் பார்த்தால் தெரியும், ஒரு சிரிப்பாக இருப்பாருங்க. இந்த சிவாஜியெல்லாம் சொல்லுவாங்களே அது மாதிரி. அது அது என்ன சிரிப்பு, அதுக்கு எத்தனை அர்த்தம், எங்கள்கிட்டயா வந்து இதெல்லாம் பார்க்குற அப்படின்ற மாதிரி, நீ போனால் போங்கிற மாதிரி. அதற்கு பின்னால்
அவைத்தலைவர் பேரவைத் தலைவர் எதை படித்தாரோ அதுதான் அவை குறிப்பில் ஏறும் என்று அதை நியாயப்படுத்தி அதை நிலைநிறுத்துகிற போதுதான் இங்கே திராவிட மாடல் அரசு நிற்கிறது. நான் இப்போ அவர் சொன்ன இடத்துக்கு வரேன். அவர் எவ்வளவு தொகை சொன்னார் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. காரணம் இத்தனை 1000 கோடி அப்படின்லாம் சொன்னார். ஒன்றிய அரசு ஆண்டுதோறும் செலவழிக்கிற பணத்தில் வெறும் 2.5 விழுக்காடு தான் கல்விக்காக செலவழிக்கிறது. சரியா? தமிழ்நாடு அரசு எவ்வளோ செலவழிக்குது தெரியுமா? 10.5% செலவழிக்குது. மருத்துவத்திற்கு அவங்க 4.5% செலவழிக்கிறாங்க. நாங்கள் 12% செலவழிச்சு. அதனால்தான் இங்கே மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி. அதனால்தான் இங்கே காலை சத்துணவு, மதிய சத்துணவு, பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுக்கு சீருடை, அவர்கள் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்யலாம். இதெல்லாம் அந்த காலத்திலிருந்து நாங்கள் யோசித்து கல்வி மறுக்கப்பட்ட இந்த சமுதாயத்திற்கு கல்வியை கொடுத்து உயர்த்தி வேலை கொடுத்து சமுதாயத்தில் சரி சம நிலைக்கு கொண்டு செல்வோம் என்பதுதான் திராவிட பேரியக்கம். உங்களால் என்ன செய்ய முடியும்? எவ்வளவு செய்ய முடியும்? எங்களை அடக்க நாங்கள் திமிரி எழுந்து நிற்போமே தவிர ஒரு காலம் ஒடுங்கி போக மாட்டோம். அது ரத்தத்திலே ஊர்னது. அதைத்தான் பெரியார் சொல்லிக் கொடுத்தாரு. அண்ணா அதை அப்படியே அரசியல் கட்சி ஆக்கி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒன்றா செய்ய ஆரம்பித்தாங்க. நான் இன்னொரு தகவல் சொல்கிறேன். உங்களை பார்க்குறப்போ எனக்கு நிறையா செய்திகளை சொல்லணும்னு தோணுது. நான் கடமைக்கு இங்கே வரலையே, கூப்பிட்டாங்க தம்பி இதை தலைமை கழகத்துலேன்னு சொன்னாங்கன்னு. இன்றைக்கு நான் பேசிவிட்டு செல்கிற போது இது தேர்தல் கூட்டம் இல்லை, நான் வாக்கு சேகரிக்க வரவில்லை. இந்த கூட்டம் முடிந்து நாங்கள் செல்லுகிற போது எங்கள் படை வரிசைக்கு புதிதாக 10 இளைஞர்கள் வந்து சேர்ந்தால் அதுதான் வெற்றி. இதுதான் இந்த நாட்டுக்கு தேவையான கட்சின்னு இன்றைக்கு இதுவரை இந்த கட்சியில் தொடர்பில்லாத இளைஞர்கள் வந்து சேர்ந்தால் இந்த கூட்டம், மேடை, இவ்வளவு முயற்சி இத்தனைக்கும் பலன் உண்டு என்ற நம்பிக்கையோடு நான் பேசுகிறேன். இந்த இருமொழி திட்டம் என்பதை அண்ணா சட்டசபையில் கொண்டு வராரு. பல பேருக்கு தெரியாது. அண்ணா கனிவான தலைவருங்கிறது தான் தெரியும். அவர் எப்படிப்பட்ட துணிச்சல் உடையவனுக்கு பல உதாரணங்கள், ஆனால் அதை வெளியில் தெரியாமல் செய்வார். இப்போ ரவி கூட சொல்லிட்டு வந்தார், வர்ற வழியில் ராஜேந்திரன் கோபமே பட மாட்டார். அது எனக்கு தான் முதல்ல தெரியும். ஏன்னா அவர் வளர்ந்த என்கிட்ட தான் திருச்சியில். அடுத்தவன் சொன்னார், அது எப்படி அண்ணன்கிட்ட வளர்ந்துட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்க? அது சும்மா இருக்க முடியல. என்கிட்ட வளர்ந்துட்டு நீங்கள் எப்படி பொறுமையாக இருக்கீங்க? சட்டக்குன்னு கோவம் வரும் அவருக்கு அப்படின்னு. ஆமாம், நான் வெளிப்படுத்திடுவேன், அவர் சத்தமே இல்லாமல் எல்லாத்தையும் சாதிச்சிருவார். நான் கோவப்பட்டுட்டு அப்புறம் அடுத்த நிமிஷம் நான் சரியாவேன். ஆனால் அதுக்குள்ளே அந்த நெருப்பு என்னன்னா பக்கத்தில் வர்ற யோசிச்சுக்கிட்டு நிற்பாங்க. கடைசியில் நான் ரொம்ப நல்லவன். வெளிப்படையாக பேசுகிறவங்கள்ட்ட எதுவுமே இருக்காது. அது மாதிரி இவர் கிட்டத்தட்ட அண்ணாவோட அந்த குணம் அப்படியே மென்மையாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அழுத்தமான காரியங்களை செய்து முடிக்கிறார்கள். இந்த இருமொழி திட்டத்தை அண்ணா கொண்டு வரப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாட்டில் மும்மொழி கொள்கை என்கிறார்கள். தாய்மொழி, ஆங்கிலம், இந்தி, இந்த 3 இருக்கணும்னு. இனிமேல் தமிழ்நாட்டில் இந்தி என்பது கிடையாது, தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே. அதை தீர்மானமாக நிறைவேற்றுறார். நிறைவேற்றி விட்டு, அதுதான் நான் சொன்னேன் புது செய்தி. அடுத்து அண்ணா சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் தேசிய மாணவர் படை என்று ஒன்று இருக்கிறது, என்சிசி. அதில் உத்தரவுகள் எல்லாம் இந்தியிலே பிறப்பிக்கப்படுகின்றன. இனிமேல் அந்த தேசிய மாணவர் படையின் உத்தரவுகள் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும், இந்தியில் இருக்கக்கூடாது. மீறி இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒன்றிய அரசு சொல்லுமையானால், மத்திய அரசு சொல்லுமையானால் என்சிசி கலைக்கப்படும் அண்ணா சொன்னார். என்சிசியை கலைப்பேன் என்றாரே தவிர நான் அந்த உத்தரவுக்கு அடிபணிவேன் என்று சொல்லவில்லை. மத்திய அரசு ஆட்சி மொழி தொடர்பாக இது மாதிரி நிறைவேற்றிய அத்தனையும் இந்த சட்டமன்றம் நிராகரிக்கிறது அப்படின்னு தீர்மானம் போட்ட அண்ணா, அவர் வெளியில் வந்த நாங்கள் நீ இந்தி படிக்கல அதனால் நிதி தர மாட்டோம்னா பண்ணிப்பார். எவ்வளவு காலம் உங்களுக்கு கொடுத்துருக்க ஆட்சி காலம் 29 வரைக்கும். அது வரைக்கும் தொடர்ந்தால் 29 வரைக்கும், 2029. அதுக்கு என்னென்னவோ வித்த காட்டுறாங்க. அவ்வளவுதானே. ஜனநாயக நாட்டில் அடுத்த தேர்தல் ஒன்று வரும் இல்லையா? அப்போ நாங்கள் பார்ப்போம். அதுக்கு தானே இப்போ இந்த கூட்டத்தை நாங்கள் பேசி மக்களை சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதற்குத்தானே தெளிவு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் சொன்னேனே, எனக்கு உடனே நாங்கள் இந்த கூட்டம் நடத்த காரணம் மோடி அரசு உடனே கூப்பிட்டு நீங்கள் நடத்த கூட்டத்தில் நாங்கள் பயந்துட்டோம்னு சொல்கிற அரசு அல்ல.
அதை எதிர்பார்க்கவும் முடியாது, தேவையும் இல்லை. ஆனால் மக்கள் மெல்ல 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 தயாராகி தேர்தலில் போய் அமைதி புரட்சி வாசலில் நிற்பார்கள், யாரிடமும் பேச மாட்டார்கள். உள்ளே சென்று உதயசூரியனுக்கு வாக்களித்து விட்டு திரும்புகிற போது தலைகளாக மாறிடும். அது எப்படி நடக்கும் என்றால் இது மாதிரி கூட்டங்களின் மூலமாகத்தான் நடக்கும். கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வேணும்னு கேட்டோம். அதை பற்றி அதில் ஒன்றுமே சொல்லலை. 2 புயல் வந்துச்சு. மிக்ஜாம்னு ஒரு புயல், ஃபெஞ்சல்னு ஒரு புயல், அதுக்கப்புறம் வெள்ளம் வந்துச்சு. அதுக்கான திட்டங்கள் எல்லாம் இவ்வளவு செலவு, இவ்வளவு நஷ்டம், நீங்கள் இழப்பீடு தாருங்கள்னு முதலமைச்சர் கடிதம் எழுதி நாங்கள்லாம் நாடாளுமன்றத்தில் பேசி அவர் சொன்ன மாதிரி கொடுத்தது வெறும் 267 கோடி. நான் கேட்டு பேசியதற்கு பதில் கடிதம் வருது, தேசிய அந்த தேசிய பேரிடர் நிதியிலிருந்து நீங்கள் செலவழிச்சுக்கலாம், இதுக்கு நீங்கள் என்ன நாங்கள் பண்ணிக்க மாட்டோம். பண்ணியாச்சு. ஆனால் நீங்கள் தர வேண்டிய பங்கை தாருங்கள் என்று கேட்கிறோம், தருவதில்லை. நம்முடைய தேசிய பேரிடருக்கு தருவதில்லை. புதிய தேசிய நெடுஞ்சாலை கேட்டிருந்தோம், தருவதில்லை. புதிய ரயில் திட்டம் கேட்டோம், தருவதில்லை. மெட்ரோ ரயில் கேட்டோம், தருவதில்லை. இதற்கெல்லாம் மேலே இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு அவங்க தர வேண்டிய பணத்தை இன்னும் தரல. பள்ளிக்கூடத்துக்கு தர வேண்டிய பணத்தை தருவதில்லை. ஆனால் தங்களுக்கு ஆதரவு தருகிற மாநிலங்களுக்கு மட்டும் அள்ளி தருகிறார் என்றால் ஏன் இந்த ஓரவஞ்சனை? இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் சம கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டிய இந்த அரசாங்கம். இன்னொன்று சொல்லியிருக்காங்க, இப்போ ட்ரம்ப் இந்த டாக்ஸ் டெரரிஸ்ட் கண்ட்ரின்னு சொன்னார்ல, அது மாதிரி இன்னொரு பெரிய ஆராய்ச்சியாளர், பொருளாதார ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்காரு, இந்தியாவில் நடைபெறுவது பில்லியனியர் ராஜ், கோடீஸ்வரர்களின் ஆட்சி அப்படின்னு சொல்கிறார். அது எப்படின்னு கேளுங்க, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த நாட்டில் வாழ்கிற மக்களில் ஒரே 1% மக்கள் நம்முடைய நாட்டின் வளத்தில் 40 விழுக்காட்டை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த 1 விழுக்காட்டு மக்கள் இந்த நாட்டினுடைய வருமானத்தில் 25 விழுக்காடை அவங்க அனுபவிச்சிருக்காங்க. 50 விழுக்காட்டு மக்கள் வெறும் 3% வளத்தை மட்டுமே அனுபவிக்கிறார். மறுபடி சொல்றேன், ரொம்ப அவர் மாதிரி காம்ப்ளிகேட்டடாக நான் சொல்ல, ரொம்ப எளிமையாக தான் சொல்றேன். 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு ஆள் மட்டும் சற்றேறக்குறைய 40 பங்கு சொத்தெல்லாம் கையில் வச்சிருக்காங்க, 25% வருமானத்தெல்லாம் கையில் வச்சுக்கிறாங்க. 50 பேர் சேர்ந்து வெறும் 3% சொத்து தான் வச்சிருக்காங்க. வருமானமும் இல்லாமல் தான் 100 நாள் வேலை திட்டம் இருக்கு, எனக்கு வேலை கொடு, எனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்களே. இந்த நாட்டில் இந்த நிதிநிலை அறிக்கை, இந்த பணக்காரர்கள், அதாவது பில்லியனர் என்று சொல்கிறவர்கள் கடந்த ஆண்டில் மட்டும் அதிகரித்திருப்பது 104 பேர் கூடியிருக்காங்க. அந்த பட்டியலில் 104 பேர் அம்பானி அதானி மாதிரி பெரிய கோடீஸ்வரர் என்ற அளவிற்கு போயிருக்கிறார்கள் என்றால், ஏழைகள் இங்கே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். படித்த இளைஞனுக்கு வேலை இல்லை, கிராமப்புறத்தில் வாழ்கிறவர்களுக்கு வக்கில்லை, விவசாய தோழர்கள் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள், இயற்கையோடு போராடுகிறார்கள். ஒரு மாநில அரசு நன்மை செய்கிறது, அந்த அரசுக்கு கை கொடுப்பதற்கு மாறாக அந்த அரசையும் சேர்த்து வஞ்சித்தால் இது மக்களுக்கான ஆட்சியா? நீங்கள் எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்கள் கொள்கை எது வேண்டுமானாலும் இருக்கலாம், நான் அதை விமர்சிப்பேன், நீங்கள் அதிலேயே பிடிவாதமாக இருப்பது வேறு. ஆனால் ஆட்சி பொறுப்பு என்று வந்ததற்கு பின்னால் உங்களுடைய பார்வை எல்லோரையும் ஒன்றாக பார்க்க வேண்டும், எல்லா மதத்தினரையும் ஒன்றாக கருத வேண்டும், எல்லா பிரிவினருக்கும் நான் மன்னிப்பு செய்ய வேண்டும் என்கிறோம். அண்ணா ஆட்சிக்கு வந்தபோது கேட்டார்கள், வாட் இஸ் யுவர் எக்கனாமிக் பாலிசி, உங்கள் பொருளாதார கொள்கை என்ன என்று டெல்லியில் கேட்டார்கள். அண்ணா முதலமைச்சராகி தந்த முதல் பேட்டி, அண்ணா சொன்னார், டேப் த ரிச் அண்ட் பேட் த புவர் என்றார். இந்த டேப்புங்கிற வார்த்தையை அப்படியே திருப்பி படிச்சீங்கன்னா பேட்டுன்னு வரும், ஆனால் பொருள் மாறும். பணக்காரனிடமிருந்து எடுப்பேன், ஏழைகளுக்கு கொடுப்பேன். அதுதான் சோசியலிச ஆட்சி. அண்ணா சொன்னார், நான் எல்லோருக்குமான ஆட்சி நடத்துவேன். அதனால தான் இந்த கட்சி பேரே திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட பகுதியில் வாழ்கிற எல்லா மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவோம். அதைத்தான் இன்றைய முதலமைச்சர் சொல்றார், எல்லோருக்கும் எல்லாம். எல்லோருக்கும் சொல்றப்ப யாரையும் பிரித்து பார்க்கல, எல்லாம்னு சொல்றப்ப இது இவருக்கு அவருக்குன்னு வஞ்சனப்பல்ல, எல்லோருக்கும் எல்லாவற்றையும் பிரித்து கொடுக்கிறோம் என்றால் இதை விட சரியான அணுகுமுறை கொண்ட கட்சி இன்னொன்றை காட்டுங்கள். ஆனால் ஒன்றியத்தில் ஆளுகிற அரசு மாநிலங்களை பிரிவினை செய்கிறது, மக்களை பேதம்படுத்துகிறது, ஏழைகளை வஞ்சிக்கின்றது, வேலையற்ற இளைஞர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகின்றது. இந்திய நாட்டு மக்கள் தொகையில் 65 விழுக்காடு இளைஞர்களின் மக்கள் தொகை, வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. சீனாவில் இருந்துச்சு, அது மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே வருகின்றது. சீனா குறியீடெல்லாம் எட்டிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் இந்தியா அதே நிலையில் இருக்கிறது. மேக் இன் இந்தியா, இந்தியாவில் தயாரியுங்கள் என்று சொன்னார்கள், ஆனால் இந்தியாவில் தயாரிக்கிற பொருட்களுக்கு மரியாதை இல்லை.
வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்கிறவர்களுக்கு வரி சலுகை தருகிறார்கள். இதையெல்லாம் மீறி நாங்கள் நல்லாட்சி நடத்தினால், மக்களை வருத்தாமல் நாங்கள் வருமானத்தை தேடி அவர்களுக்கு நல்ல திட்டங்களை தந்தால், நியாயமாக தர வேண்டியதையும் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தரவில்லை என்று சொன்னால் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை விட கண்டிக்கிறோம் என்கிற நிலைக்கு வந்து யாரிடம் சொல்ல வேண்டும்? நாடாளுமன்றத்தில் அவரிடம் சொல்கிறோம் என்பது மட்டுமல்ல, நாளைக்கு இந்த நாட்டின் உச்சக்கட்ட நீதிபதிகளாகிய மக்கள் மன்றத்தில் வந்து சொல்ல வேண்டும். நீதிமன்றம் போகலாம், சில நியாயங்களை போராடி பெறலாம், எல்லாவற்றிற்கும் முடியாது. ஆனால் இறுதி எஜமானர்கள் யார்? நான் தொடக்கத்தில் சொன்னேன் அல்லவா, ஜனநாயக குடியரசு நாடு. இங்கே இருக்கிற ஏழை பணக்காரன், படித்தவர்கள் படிக்காதவர்கள், கூலி வேலைக்கு போகிற யாராக இருந்தாலும் நீங்கள் தான் இந்த நாட்டின் ஆட்சி யார் கரத்தில் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறவர்கள். ஆக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எந்த தவறும் செய்யாமல் இந்த மாநிலம் வஞ்சிக்கப்படுகின்றது. மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலம் என்று சொன்னால் ஒன்றியத்தில் இருக்கிற அரசு வஞ்சனை செய்கிறது. அது ஸ்டாலின் அரசை வஞ்சிக்கவில்லை, தமிழ்நாட்டு மக்களின் வயிற்றிலே அடிக்கிறது. தமிழ்நாட்டு மக்களை வாட வைத்து அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறது என்று சொன்னால் அது எதிர்த்து நிற்க வேண்டிய கடமை எங்களை போன்றோருக்கும் இல்லை, உங்களுக்கும் இருக்கின்றது. இதுதான் ஜனநாயக பாதை. இப்படித்தான் மக்களின் மனமாற்றம் செய்துதான், ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசி கருத்துக்களை விளக்கம் தந்துதான் மக்களை திரட்ட வேண்டுமே தவிர வேறு எந்த வகையிலும் அல்ல. இங்கே பேசிய நான் திருச்சி சிவா அல்ல, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதி, தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலினின் தூதுவன். நான் பேசுகிற போது இந்த கட்சியின் கொடி இன்னும் ஒரு அங்கலம் உயர்ந்திருக்க வேண்டும் என்ற உணர்வோடு பேசுகிறேன். உணர்ச்சி வசப்படலாம், ஆவேசப்படலாம், தனிமையிலே இருக்கிற போது தனிப்பட்ட முறையில் கோபப்படலாம். ஆனால் இங்கே நான் எதிரிகளை விமர்சிக்கிற போது கூட எல்லைக்குள் நின்று விமர்சிப்பேன். காரணம், இது கட்சி மேடை. என் சொல்லும் செயலும் என் கட்சிக்கு பங்கம் தேடிவிடக்கூடாது என்ற பொறுப்புணர்ச்சியோடு பேசுகிற நான் தான் 1 மணி நேரத்திற்கு மேலாக உங்களிடம் பேசியிருக்கிறேன். இவ்வளவு நேரம் பேசிய நான் யாரையாவது இழித்தும் பழித்தும் பேசினேனா? அவதூறு வார்த்தைகளை அள்ளி வீசினேனா? சில பேர் வாய்க்கு வந்தபடி பேசி இன்றைக்கு தலைவர்களாக மாறி வருகிறார்களே, நான் இந்த கட்சியின் அடுத்த கட்டத்தில் இருக்கிறவன், இவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு பேசி இருக்கிறேனே, இதை விட இன்னொரு கட்சி வேண்டுமா? நாங்கள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தேவைதானே? வரலாறு பேசினோம், நடப்பை சொன்னோம், பொருளாதாரத்தை பேசினோம், எங்களிடம் ஆட்சியை கொடுத்தீர்கள், நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை இப்படி இன்னொருவர் வந்து தொல்லை செய்கிறார்கள் என்கிற போது பெற்ற தாயிடம் பிள்ளை வந்து முறையிடுவதைப் போல நாட்டு மக்களாகிய உங்கள் முன்னால் வந்து முறையிட்டு இருக்கிறோம். நீங்கள் தான் இந்த இயக்கத்திற்கு துணை நின்று தமிழ்நாட்டை காக்க வேண்டும். தயாராகுங்கள். நன்றி, வணக்கம்.